நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், நேயர்களுக்கு பல்வேறுபட்ட துறைகள்ல இருந்து தகவல் சொல்றீங்க. ஆமா சார். இன்னைக்கு எந்த துறையில இருந்து சார் தகவல் சொல்ல போறீங்க? இன்னைக்கு நேயர்களுக்கு நடைமுறை வாழ்வியல் தத்துவம் சம்பந்தமா சொல்ல போறேன் சார். என்ன சார் புது துறையா இருக்குது? ஆமா சார். சொல்லுங்க சார். ஒரு வைர வியாபாரி என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வியாபாரத்துக்கு போறதுக்காக தன்னோட வைரங்களை அப்படியே பரிசோதனை பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அப்போ திடீர்னு ஒரு கோழி வந்தது. அந்த கோழி என்ன பண்ணிருச்சுன்னு ஒரு வைரத்தை எடுத்து போட்டு டக்குன்னு முழுங்கிட்டு சார். ஆஹா. இவருக்கு ஒண்ணுமே புரியல, அதிர்ச்சி ஆயிட்டாரு. ஆகா, கோழி முழுங்கிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கோழியை விரட்டிக்கிட்டே போறாரு. சரிங்க சார். விரட்டிக்கிட்டே போகும்போது நேரா அந்த பக்கத்து வீட்டு அம்மா வளர்க்குறாங்கல்ல கோழி, அங்க போயிட்டுது. சரிங்க சார். அங்க நூத்துக்கணக்கான கோழிகள். ஆஹா. அந்த நூத்துக்கணக்கான கோழிகளோட இதுவும் போயிட்டுது. இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிட்டுது. ஆகா, நம்ம பல லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள அந்த வைரம் போயிட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாட்ட போய், அம்மா இந்த மாதிரி நான் என்னோட வைரத்தை வந்து உங்க வீட்டு கோழி முழுங்கிட்டு வெள்ளை கோழி அப்படின்னு சொன்னாரு. வெள்ளை கோழியா? எங்க வீட்டுல எல்லாமே வெள்ளை கோழி தானே ஐயா அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மா. அடுத்த நிமிஷம் என்னம்மா பண்றதுன்னு ஒரே புலம்புனாரு. உடனே இந்த அம்மா அந்த கோழிகளை அப்படியே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு சொன்னாங்க, ஐயா நீங்க ஒன்றும் பதட்டப்படாதீங்க, நான் கண்டுபிடிச்சு தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இவருக்கு ஒரு ஆச்சரியம். நேரா போனாங்க சார். போயிட்டு ஒரு கோழியை பிடிச்சிட்டு வந்தாங்க. பிடிச்சிட்டு வந்து இந்த கோழி தான் வைரத்தை முழுங்கின கோழி அப்படின்னு சொன்னாங்க. அதான் சார் ஒரு சுவாரஸ்யம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த கோழியை பிடிச்சிட்டு வந்தோன்னா இந்த கோழி தான் ஏன் வைரத்தை முழுங்கின கோழி அப்படின்னு சொன்னோன்னே இவர் நம்பல. எப்படியுமா அதை எப்படி நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சுன்னு கேட்டாரு. நான் சொல்றேன்ல, எனக்கு தெரியாதா, நீங்க அந்த கிழிச்சு வைரத்தை எடுங்கன்னு சொன்னோன்னே உடனே வயிற்றை கிழிச்சு வைரத்தை எடுக்கிறாங்க. அந்த கோழி தான் கரெக்டா அந்த அம்மா சொன்ன கோழி தான். எப்படி சார் கண்டுபிடிச்சாங்க அந்த அம்மா? இவருக்கு ஒரே ஆச்சரியம். எப்படிமா நீங்க இந்த கோழியை கரெக்டா கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த அம்மா சொன்னாங்க. அப்பதான் விளக்கம். நான் போனேன், எல்லா கோழியும் பார்த்தேன். இந்த ஒரு கோழி மட்டும் தனியா நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ கண்டிப்பா இந்த கோழியா தான் இருக்கணும் நான் முடிவு பண்ணேன். உடனே அதே கோழி தான் அப்படின்னு சொன்னாங்க. இதுல இருந்து உங்களுக்கு என்ன சார் புரியுது? சார், நேயர்களை நீங்களே சொல்லுங்க சார், வழக்கம் போல. சரி. புதுசா பணக்காரங்களா அவருங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட சொந்த பந்தங்களை, நட்பு இதுகளெல்லாம் விட்டுட்டு தனிச்சு நிற்பாங்க. எதையும் செஞ்சிடலாங்கிற ஒரு துணிச்சலோட தனிச்சு நிற்பாங்க. இந்த அந்த வைரத்தை முழுங்கின கோழி மாதிரி. ஆமாங்க சார். நேயர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் நாங்கள் நம்புறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கண்டிப்பா எங்களுக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. நீங்க போற கமெண்ட் எங்களுக்கு புதிய உத்வேகத்தை கொடுக்கும். வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.